அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கு முருங்கைக்காய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் நெய் விட்டுட்டு ஜீரகம், பெப்பர், இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பேபிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு அரை தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதையுமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பேபிக்கு வந்து முருங்கைக்காய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. இது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் அரிசி ஊற வச்சிருக்கேன். அதையுமே இது கூட வந்து கழுவி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே குக் ஆயிரும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம முருங்கைக்கால் இருக்க அந்த பல்ப்பு மட்டும் தான் எடுக்க போகிறோம். இதை வந்து செப்பரேட்டாக எடுத்துட்டு அந்த பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. பல்ப்பு மட்டும் எடுத்துட்டு சாதத்து கூட மிக்சியில் வந்து பேபி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு அரைச்சி வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பேபி வந்து ரொம்ப லைக் பண்ணியே சாப்பிட்டாங்க இந்த சாதத்தை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.